ஹாய் ஹலோ. டுடே வந்து நேபாளியில் உள்ள பூஜை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தசரா நம்ம இதில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை மாதிரி இவங்க சைடு வந்து தசரான்னு சொல்லி அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு நாற்று வளர்க்குறாங்க. நாற்று வந்து நம்ம அச்சசலும் நம்ம நெல் நாற்று மாதிரியே இருக்குது. அந்த விதை பேர் சொல்லிச்சு அந்த பொண்ணு, எனக்கு வந்து தெரியலை. எங்கள் வீட்டுக்கு கீழே உள்ள கோட்ரஸு, எங்கள் கோட்ரஸுக்கு கீழே உள்ளவங்க, அதனால் எங்களை கூப்பிட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு யூனிட்லேயும் ஃபங்க்ஷன் இருக்குது. அது போக அந்த பொண்ணு வந்து வாங்க கொஞ்சம் நேரம் வாங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்கன்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட்டு அவங்க பொண்ணுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபுக்கு வைக்கிறாங்க. ஒய்ஃபுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ என் பசங்களை உட்கார வச்சு இப்போ பசங்களுக்கு வச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் எங்களுக்கு வந்து இந்த அனுபவம். அதனால் இப்போ வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் நிறையாவே இப்போ வந்துட்டு ஒரு 3-3.5 வருஷமாக ஹிந்திக்காரங்கிட்டே பேசி தமிழேவும் உளர்ற மாதிரி இருக்குது. தமிழ் பேச்சேவும் வாய்க்கே நுழைய மாட்டேங்குது. அந்த மாதிரி சில வார்த்தையெல்லாம் தப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படியேவும் இந்த நாற்று தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நாற்று மேலே அப்படியேவும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நெத்தியில் வந்து அரிசியை ஒட்டி வைப்பாங்க குங்குமத்தோடு சேர்த்து. அதுக்கப்புறமா மேலே வந்து பசங்க வந்துட்டு முடி இல்லாதனால அவங்க வந்துட்டு காதில் சொருகிக்கிடுவாங்க. பெண்கள் வந்து அதை தலையில் வச்சதுக்கப்புறம் அப்படியே பூ மாதிரி பின்னாடி கிளிப்பில் வச்சு மாட்டிக்கிறாங்க. இதுதான். அப்படியே கிளம்பிட்டோமா. அதுக்கப்புறமா என்னையை உட்கார வச்சாங்க. இந்த அண்ணன் வந்து பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கிறாரு. ஆனால் என்னையை விட 1 வயசு 1.5 வயசு சின்ன பசங்க தான். இந்த அண்ணன் வந்து என் வீட்டுக்காரை விட ரொம்ப ஜூனியர், சின்ன பையன்தான். ஆனால் வந்துட்டு எப்படி நம்மளை விட ஆள் வளர்த்தியாக இருக்கிறாங்க. எப்படி பேரெலாம் சொல்கிறதுலாம் இல்லை, அண்ணன் தான் சொல்கிறது. அண்ணன் நானும் ஆசீர்வாதம் வாங்குவேன். இல்லைக்கா நீங்கள் வயசில் மூத்தவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சரின்னு அப்புறமா நானும் உனக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்க. உட்காந்து இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒய்ஃபு. வச்சு அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நான் வந்து உங்கள் காலில் விழுந்தில்லை, இப்போ நீங்கள் வந்து என் காலில் வந்து விழுகணும். அதாவது இந்த இது இப்போ நம்ம பூசாரி எப்படி நம்மளுக்கு விபூதி வச்சா காலில் விழுந்து விபூதி வாங்குற மாதிரி வைக்கிறவங்க காலில் விழுகணும் போல். அந்த மாதிரி நீ தான் என் காலில் விழுகணும், நானாக உன் காலில் விழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லி காலையும் தூக்கி காமிச்சாங்க. அப்படி பாருங்கக்கா நான் எப்படி விழுந்தேன், இவர் மட்டும் பாரு என் காலை தொட்டு கும்பிட மாட்டேன்றாரு வரக்கா அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. ஆமாம் ஒரு நாளில் விழுகிறதுனால என்னானே காலை தொட்டு கும்பிடுங்கண்ணே அப்படின்னா, அதெல்லாம் விழுக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளும் நம்ம வீடியோவும் எடுத்துக்கலாம் ஒரு தடவை. இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பொண்ணு வருங்க, அதுதான் அவங்களோட பொண்ணு. அதுக்கப்புறமா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நின்றுக்கிட்டே இருந்தோம். எங்கள் யூனிட்லேயும் பெரிய பார்ட்டி இருக்குது, ஃபங்க்ஷனு. அப்படியேவும் கிளம்பிக்கிட்டு அதனால தான் நாங்கள் கிளம்பியே இருந்தோம். அப்படி இவங்களும் கூப்பிட்டாங்க. அப்புறம் லட்டு கொடுத்தாங்க. லட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு இருக்குது வாங்கண்டு. ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து காலையிலேயே எங்களுக்கு வந்து பார்சல் வீட்டுக்கு கொடுத்துருச்சு. அதவே நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோதான், எங்களால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் நாங்களும் அந்த பன்னிக்கறியெல்லாம் சாப்பிடல. அந்த பொண்ணு பன்னிக்கறி பண்ணியிருக்கு. பன்னிக்கறி பூரி அவங்க ஊர் ஸ்டைலில் ஒரு ஜப்ஜி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியேவும் நாங்கள் அந்த விசேஷம் எங்கள் யூனிட்டில் வந்து விசேஷனால கிளம்பி இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். வாங்க அடுத்த வீடியோவில் பாருங்கள்.